இந்த வீடியோவில் நம்ம வேண்டுகோள் வாக்கியம் எப்படி நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு, அதாவது செய்வி நிலையிலேருந்து செய்பாட்டு விடைக்கு எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள். வேண்டுகோள் வாக்கியம்ன்றதுக்கு இங்கிலீஷ்லேயே பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் இல்லையா? ரெக்வஸ்ட் பொதுவாக நம்ம யாரையும் ரெக்வஸ்ட் பண்ணும்போது எப்படி கேட்போம்? ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு யூஸ் ஆகும் இங்கிலீஷில். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அதே சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் பை 2 bananas for 1 rupee. இது கவுண்டமணி செந்தில்கிட்ட வேண்டுகோள் வைக்கிற மாதிரியான மீனிங்கில் வருது இல்லையா? இதுக்கான தமிழாக்கம் பாருங்க. நீ தயவு செய்து 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்களை வாங்கு. இது ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் இது வேண்டுகோள் வாக்கியம்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இம்பரேட்டிவ்ன்றது நமக்கு ரெண்டும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கட்டளை மற்றும் வேண்டுகோள். இதில் இது ப்ளீஸ் இருக்கிறதுனால வேண்டுகோள் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பாசிவ் வாய்ஸாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது? சிம்பிள். இதில் ஒரே மெத்தட் தான், 2 மெத்தட்ஸ்லாம் கிடையாது. அங்கே நவுன் வருது வரல, வெர்ப்க்கு அடுத்து ஆப்ஜெக்ட் இருக்குதுன்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ளீஸ்ன்ற வேர்டை எடுக்கணும், ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒன்று தான் ஆட் பண்ணணும். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. யூன்றது அங்கே நவுன் ஆகிடுது, ஆர் ரெக்வஸ்டட் அப்படிங்கிறது வேர்ப் ஆகிடுது, டூன்றது ப்ரிப்போசிஷன் அந்த V1க்கு முன்னாடி ஆட் ஆகும். V1 இது பை இல்லையா? இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பை 2 bananas for 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் என்ன? நீ 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்களை வாங்குவதற்கு வேண்டிக் கொள்ளப்படுகிறாய் அப்படின்றது இதுக்கான தமிழ் மீனிங். இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பைன்றது ஹோமோஃபோன்ஸ், ஒரே உச்சரிப்பு, வேறு ஸ்பெல்லிங், வேறு மீனிங் சொன்ன மாதிரி. இங்கே பாருங்கள் 2 இருக்குது, 2 2 இருக்குது இல்லையா? TO இருக்குது, TWO இருக்குது. இதுவுமே நமக்கு ஹோமோஃபோன்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது இங்கிலீஷில் நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணணும். இதே சென்டென்ஸை நம்ம நவுன் இல்லாமல், அதாவது ஆப்ஜெக்ட் இல்லாமல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் ஆப்ஜெக்ட் எது? அதாவது நவுன் 2 bananas இல்லையா? ஏன் அது எதை வாங்கிறது அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றதுனால அது நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லையா? அதாவது நவுன் 2. ஸோ நம்ம அது இல்லாமல் பார்க்கலாம். இப்போது ப்ளீஸ் பை ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் தயவு செய்து 1 ரூபாய்க்கு வாங்கு. இதில் அந்த 2 bananas இல்லை இல்லையா? இப்போ இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம்? அதாவது செய்யப்பாட்டு வினைக்கு அந்த ப்ளீஸ்ன்ற வேர்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். அந்த யூ ஆர் ரெக்வஸ்டட் டு நமக்கு ஆட் பண்ணிட வேண்டியதான். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பை ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் நீ 1 ரூபாய்க்கு வாங்குவதற்கு வேண்டிக் கொள்ளப்படுகிறாய் அப்படின்றது தான் இதுக்கான தமிழாக்கம். இதுதான் பாசிவ் வாய்ஸு. ஏன்னா ஆர் ரெக்வஸ்டட் இருக்குது இல்லையா? ஆர் ரெக்வஸ்டட்ன்றது நமக்கு இங்கே வேண்டுகோள் அப்படிங்கிறத கிளியராக நமக்கு காட்டுது. இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ப்ளீஸ் பை 2 bananas for 1 rupee ஆர் ப்ளீஸ் பை for 1 rupee, இந்த 2 சென்டென்ஸ்லையுமே டோன்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா வாங்குன்னு சொல்லலாம், தயவு செஞ்சு வாங்குன்னு சொல்லலாம், தயவு செஞ்சு வாங்காதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அது எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ப்ளீஸ் டோன்ட் பை 2 bananas for 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் தயவு செய்து 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்களை வாங்காதே அப்படின்றது இதுக்கான தமிழாக்கம். இப்போ இதை பாசிவ் வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ப்ளீஸ் வந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் சேர்ப்போம் இல்லையா? அதே மாதிரி யூ ஆர் ரெக்வஸ்டட் சேர்த்துடுறோம். அதுக்கடுத்து அங்கே V1 இருக்கும்போது 2 மட்டும் ஆட் பண்ணோம். அப்போ இங்கே பாருங்கள் டோன்ட் இருக்குது. டோன்ட் இருந்தால் அந்த டூ எடுத்துடணும். நாட்ன்றதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். நாட் டு அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும் அந்த வேர்ப்க்கு முன்னாடி, அதை V1க்கு முன்னாடி. ஏன் நாட் சேர்க்குறாங்க? நெகட்டிவ் மீனிங் கொடுக்கணும் இல்லையா? வாங்காத அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அதுக்காக அந்த நெகட்டிவ் வேர்ட் ஆட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த பைன்ற V1 2 பிரியுது. நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எப்படி வேர்பை பிரிக்கிறது, எதுக்காக பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதில் நெகட்டிவ் மீனிங்காக மாற்றுறதுக்கு நமக்கு வேர்பை 2 பிரிக்க வேண்டியது வரும்.
அதில் பைன்றது இங்கே V1 இருக்குது. அது 2ஆக பிரிக்கும்போது டூ ப்ளஸ் பை அப்படிங்கிறது பிரியும். அந்த டூ கூட நாட் சேர்த்துட்டா அது நெகட்டிவ் மீனிங்கை கொடுத்துரும். அப்போ நம்ம இங்கே பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும்போது அந்த டூ இல்லாமல் போயிடும். ஏன்னா நமக்கு வேர்புக்கு முன்னாடி டூ ஆட் பண்ணணும். அதனால் நமக்கு அது டூ இல்லாமல் போயிடுது. அது காலத்தை மட்டுமே அங்கே காட்டுறதுக்காக வரும். இப்போ அங்கே காலத்தை காட்டுறதுக்கு முன்னாடி ஆர் ரெக்வஸ்டட் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக வர்றதுனால இது அங்கே ரிமூவ் ஆகிடும். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு பை 2 bananas for 1 rupee அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுக்கு தமிழ் என்ன? நீ 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்களை வாங்கக்கூடாது என்பதற்கு வேண்டுகொள்ளப்படுகிறாய் அப்படிங்கிறது கிடைக்குது மீனிங்கா. இதுதான் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெத்தடு. இதே மாதிரியே அந்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். ப்ளீஸ் டோன்ட் பை ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழகம் தயவு செய்து 1 ரூபாய்க்கு வாங்காதே. இது எப்படி பாசிவில் மாற்றலாம்? அந்த ப்ளீஸ் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ரெக்வஸ்டட் ஆட் பண்ணுறோம். யூ ஆர் ரெக்வஸ்டட் இதில் டோன்ட் இருக்கிறதுனால நாட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். டூ ரிமூவ் ஆகிடும். ஏன்றது நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டூ, அந்த வேர்ப்க்கு முன்னாடி டூ ஆட் ஆகணும். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு பை ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் நீ 1 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது என்பதற்கு வேண்டிக்கொள்ளப்படுகிறாய். இதுதான் இதுக்கான தமிழாக்கம். இப்படி தான் நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வேண்டுகோள் வாக்கியத்தை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லே 3rd டைப்பை சேஞ்ச் பண்ணணும். Share and give your likes. Don't forget to subscribe our channel.